சரீரத்தை அவருடைய வருகை வர அவர் நம்மை குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. சமாதானம் தேவை. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய ஆவியில இயேசு கிறிஸ்துடைய நிறைவு வந்து விடுகிறது. இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ணம் நமக்கு வாழ்க்கையில வந்துகிறது. இப்படி அவருடைய தழும்புகளா நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னா எங்க இருக்குதுன்னா அது ஆவியில இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால கர்த்தரை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆவியில இருக்கு, எல்லாமே இருக்குது ஆவியில. இப்ப இந்த ஆவி என்பது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் டேங்க் மாதிரி நினைச்சுக்கோங்க. தண்ணி நிறைய இருக்குது. ஆனா அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தணுமா நமக்கு ஒன்று தேவை. அது என்னது? பைப்பு தேவை. இல்லையா? அந்த பைப்பு வேணும், பைப்பு கனெக்ஷன் தேவை. நம்ம ஒவ்வொரு ரூம்லையும் அந்த டேப்பை திறந்தோட தண்ணி நெஞ்சிடும் வந்துடும். அந்த பைப்பு தான் நம்ம மனசு. இல்லையா? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் இருக்கிறது. சகல துறைதனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ண உள்ளவராக இருக்கிறீர்கள். தாவீது வாழ்க்கை ஜீவன நாளெல்லாம் எனக்கு நன்மை கிருபை தான் தொடரும். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுத்திருக்கிறது. 1-2 பேதுரு 1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லா ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள், செழிப்பான வாக்கு தத்தங்கள், நிறைவான வாக்கு தத்தங்கள். ஆனா என் வாழ்க்கை ஏன் மாஸ்டர் பலிக்கல? ஏன் எனக்கு ஏன் பாலும் தேன் ஓடல? பாலும் தேன் ஓடுற என்ன அர்த்தம்னா, நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டு, உங்க மூலமா உங்க குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு, உங்க மூலமா உறவினர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு, உங்க மூலமா அந்த ராஜ்யபலியமும் ஆசீர்வதிக்கப்பட்டு, உங்க மூலமா தேசங்கள் ஆசீர்வதிக்க அளவுக்கு தேவன் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். இப்பதான் கை தட்டுறீங்க. ஹல்லேலூயா. இப்பதான் மனசுல என்ன இருக்குது? இப்போ தண்ணி டேங்க்ல எவ்வளவு இருந்தாலும் நீங்க பைப் அடைஞ்சிடணும். பைப்ல உப்பு அடைக்கப்பட்டது என்ன செய்ய தண்ணி? இப்போ ஒரு மனசை ரெடி பண்ணிருங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாகி நம்முடைய மனசு எப்படிப்பட்ட மனசு? நல்ல மனசு. சொல்லுங்க, பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நல்ல மனசு. நீங்க நல்லவர் தாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களை நல்லவராக நீதிமானாக மாற்றி இருக்கிறார். உங்க மனசு போல அற்புதமான மனசு யாருக்கும் இல்லை. அல்லேலூயா. யாருக்கு தான் உண்டு? வாரி இறைக்கிற வல்லர் நீங்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட். என்னுடைய மனம் செழிப்பான நிலம். என்கூட சேர்ந்து சொல்லுங்க, என்னுடைய மனம் செழிப்பான நிலம் தான். பொல்லாத பிசாசே, நீ சொல்ற பொய்ய நான் நம்ப மாட்டேன். என் மனசுல குழப்பம் இல்லை, என் மனசுல கவலை இல்லை. என் மனசு கிறிஸ்துவின் சிந்தையால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறது. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி ஜீசஸ். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆத்துமாய் வாழ்கிறது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து செழித்து சுகமா இருக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. உன் மனசு வாழ்வது போல சொல்லுங்க, என் மனசு வாழ்வது போல நான் எல்லாவற்றையும் வாழ்ந்து செழிப்பா இருக்கணும். அப்போ மனசு வாழணுங்க. சும்மா சின்ன பிள்ளை விட்டுருக்கு கவனிங்க. சீக்கிரமா அவங்களுக்கு நல்ல ஒரு சண்டே கிளாஸ்க்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். பிரைஸ்லா. நம்ம பில்டிங் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த பில்டிங் எப்படி இருக்குதுங்களா? இந்த சின்ன பிள்ளைங்களுக்குன்னு அந்த பில்டிங்குள்ள போன அத்தனை பொம்மை இருக்கும், அத்தனை கேம்ஸ் இருக்கும். அல்லேலூயா. நீங்க சர்ச்சை முடிஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டா கூட உங்க பிள்ளைங்க வராதுங்க. அல்லேலூயா. ஏன் இப்படி சொல்றேன்? என் மனசு எங்க போயிருக்குது புரியுதுங்களா? அல்லேலூயா. பாருங்க, நம்ம இங்கேருந்து மதுரைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நடுவு காட்டில் ஹோட்டல் கட்டி வச்சிருக்கான். எத்தனை ஹோட்டல் பாருங்க. பார்த்தா போன வாரம் மதுரைக்கு போயிட்டு வந்தேன். அந்த ஹோட்டல் 50 கார் வந்து நிற்கிது. அப்போ நான் உள்ள உட்காந்து யோசிக்கிறேன், அந்த முதலாளிக்குள்ள எண்ணத்தை பாருங்க. நான் நடுவு காட்டில் ஹோட்டல் கட்டினாலும் இத்தனை காரில் போகிறவங்கெல்லாம் என் ஹோட்டல் கணேசுவாங்க. என்ன பாருங்க, எண்ணத்தை பயன்படுத்தி உலகத்தின் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளாகிய தேவனுடைய பிள்ளைகளோ எண்ணத்தை சுருக்கி வாழும்படி பிசாசும் பொய்ய வச்சுட்டான். என்ன சுருக்கிட்டானா, நம்ம இந்த உலகத்தில் நமக்கு கஷ்டம்தான், இந்த உலகத்தில் நமக்கு பாடுதான், இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனை தான், நம்ம பரலோகம் போன பிற்பாடு தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். சூப்பர். இங்கே சாப்பிட வேண்டாமா? இங்கே தண்ணி வேண்டாமா? உன் பிள்ளைய படிக்க வைக்க பணம் வேண்டாமா? நீ இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேண்டாமா? அவ்வளவு பொல்லாத ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா.
சரி, ஆண்டவர் நாளைக்கு நாளைக்கு ஆண்டவர் வாரா போனால் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்க மதியானம் சாப்பாடு போடாமல் இருப்பீங்களா? இல்லையா? ஆண்டவர் நான் அடுத்த மாதம் வர போகிறேன், உங்களுக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், ஸ்கூலுக்குலாம் நீ போக வேண்டாம், அப்படி செய்வோமா? அடுத்த செகண்ட் இப்போ கட்டாலும் பிஸ்கட்டு பசிக்கணுமோ? அல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவன் சொன்னாரு நீ இந்த பூமியை சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. பரலோகம் உனக்கு வாக்கு பண்ணப்பட்டு இருக்குது, இந்த பூமியில நீ என்னை வெளிப்படுத்தணும் பான்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த பூமியில நீ வெளிச்சமா இருக்கணும், உப்பா இருக்கணும், என்னை நீ பிரதிபலிக்கணும், நீ இயேசு கிறிஸ்துவை போலவே நடமாடி நீ நன்மை செய்யணும்னு சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை வரை இந்த பூமியில நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம் மூலமா இயேசு வெளிப்பட வேண்டும் அறியாதவர்களுக்கு. அப்ப இந்த பூமியை ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ பூமியை சுதந்திரிப்பார். அல்லேலூயா. பரலோகம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? வாக்கு பண்ணப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. கண்டிப்பா ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கேன், தேவனுடைய பிள்ளையாகிய நம்ம பிள்ளைகளை ட்ரெயின்ல முதல்ல அம்மா அப்பாவை ட்ரெயின் ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். S2ல உங்களுக்கு பிள்ளைங்க 3 பிள்ளைங்க ட்ரெயின் வந்தோடனே யாரை ஏற்றுவீங்க ஃபர்ஸ்ட்? அல்லேலூயா. கண்டிப்பா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளேயே தான் இருக்கிறாரு, பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே தான் இருக்குது. அவருடைய எக்கால சத்தம் கேட்கும் போது ஒரு இமை பொழுதுல மறுபமாகும், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா அவர் எனக்கு அப்பான அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. என்னை கொண்டு போக யாரையும் கொண்டு போக மாட்டேன். உன் பிள்ளைக்கு உன் பாதுகாப்பு கொடுக்க தெரியுது, உன் பிள்ளைக்கு கவனிக்க தெரியுது, உன் பிள்ளைக்கு போஜனம் கொடுக்க தெரியுமானால் ஆண்டவர் சொன்னா, பொல்லாதாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா. அப்ப இந்த பூமியில எனக்கு ஒரு திட்டம் இருக்குது. சொல்லுங்க, இந்த பூமியில நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. அல்லேலூயா. இயேசுவே வாரும். இப்பயே இவங்களுக்கு என்னன்னா, இங்க போராடுறதுக்கு இவங்களால முடியல, கடன் வாங்கி வச்சிருப்பாங்க, சீக்கிரமா வந்து தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கு இல்லைங்க, நீங்க கடனை அடைச்சிட்டு கடனை கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரு. அதனால ஆண்டவர் சொன்னாரு, உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொன்ன எல்லாரும் வாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம்னு சொல்லி கூப்பிட்டாரா? நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் எங்கும் போய் வானத்திலே பூமியிலே எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய நீங்க போய் என்ன செய்யுங்க? அநேகர சீசராகுங்க. அப்படி எல்லாம் நினைஞ்சிருப்பா தெரியுமா? வாங்கப்பா, என் கூட நீங்க 3 ஆண்டு இருந்தீங்க, போதும் வாங்கலாம், சேர்ந்து போயிடும்னு சொன்னாரா? அல்லேலூயா. இந்த பூமியிலே நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திர வீதம் இருக்குது. அல்லேலூயா. நீங்க படிக்கலாம், வேலை பார்க்கலாம், குடும்பத்தை நடத்தலாம். அதை எல்லாவற்றையும் காட்டிலும் உங்கள் மூலமா இயேசு ஆசீர்வதிக்கிற இயேசு வெளிப்பட விரும்புகிறார், குணமாக்குற இயேசு வெளிப்பட விரும்புகிறார், கொடுக்கிற இயேசு வெளிப்பட விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் மூலமாக குணமாக்குற இயேசு வெளிப்பட விரும்புகிறார். என் மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் என் உறவினர்களையும் தேசத்தையும் ஆசீர்வதிக்க இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. என் மூலமாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எப்படிதான் நன்மை செய்வார்? உங்க மூலமா தாங்க. அப்படி என்றால் நான் இப்போது செய்திக்கு போறேன். கவனிங்க, உங்களுடைய மனசுதான் மிக மிக முக்கியம். நீங்க ஒரு வியாதி உள்ள ஆளாக நகத்தில் விட்டுறாங்க, நீங்க வியாதி உள்ள ஆளாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வியாதி உள்ள நபராக தான் இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க சுகம் உள்ளவர்களாக நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னா சுகம் உள்ளவங்களா மாறுவீங்க. அல்லேலூயா. நீங்க பாவியாக பார்க்கிறவரை பாவியா தான் இருப்பீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பாவம் தன்னால போயிடும். அல்லேலூயா. நீங்க தோல்வி உள்ளவர்களாக நீங்க பார்க்கும் வரை நீங்க தோற்று போனவர்களாக இருப்பீங்க. ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள் எப்பொழுதும் ஆண்டவரை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று பார்க்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்களுடைய தோல்விகள்லாம் வெற்றியாக மாறும். நீங்க பயந்தோலியாக உங்களை பார்க்கிற வர நீங்க ஒரு பயப்படுற நபராக இருப்பீங்க. ஆனா இல்ல, கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், உலகத்திற்குள் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், மறுபடியும் நான் பயப்படுற அடிமைத்தனத்தின் ஆவியை என்ன செய்யல, நான் வரல. அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் என்னோட கூட இருக்கிறார். இன்னொரு சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமாக உங்களை பார்க்கும்போது நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. அல்லேலூயா. நீங்க உங்களை பணக்காரராய் பார்க்கும்போது நீங்க பணக்காரராய் மாறுவீங்க. பாஸ்டர் எல்லாம் கரெக்டாக சொல்லுவீங்க,
கொஞ்சம் பண்ணுங்க. பணக்காரர் பைபிள் எங்க போட்டிருக்கு ஃபர்ஸ்ட்? இல்லையா? நம்ம மக்கள் இல்லைங்க, வெளியுள்ள மக்களுக்கு சேர்த்து சொல்றேன். இல்லையா? பாருங்க 2 Corinthians 8:9 என்ன சொல்றது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையை அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமக்காக அவர் தரித்திரரானார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தார். நம்ம நடைமுறை சொல்ல 3 மொழிபெயர்ப்பு போட்டிருக்கு. அவர் செல்வந்தராக இருந்தவர். இன்னொரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்கிறது ஆம்பி பைபிள்ல, அவர் வெரி ரிச், இன்ஃபினிட். அவருடைய பணத்தை எண்ணவே முடியாது. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும். இன்னொரு மொழிபெயர்ப்பு போட்டிருக்குது, the all gold is mine. இந்த பூமியில் இருக்கிற அனைத்தும், இந்த பூமியில் இருக்கிற அனைத்து தங்கம் யாருடையதுதான்? அப்பாவுடையதுதான். பூமி அவருடைய நிறைவு நாள். பாருங்க 24வது சங்கீதம் 1வது வசனம். 24 பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்ப அவர் எல்லையற்ற பணக்காரராக இருந்தும், அவர் எல்லையற்ற ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமக்காக அவர் ஏழையானார். எதற்காக நமக்காக ஏழையானார் என்றால், நம்மை அதன் மூலமாக இந்த பூமியிலே ஒரு செல்வந்தராக, ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட நபராக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இனி நம்ம பணக்கார ஆளுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டனால, நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டனால ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 24:1. சரிங்க, பூமியும். அப்ப இந்த பூமியில் என்னென்னலாம் இருக்குது? பெட்ரோல் இருக்குது, தங்கம் இருக்குது, வைரம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, எத்தனையோ நன்மைகள். இதெல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. அவருக்கு நமக்கு என்ன உறவு? பிரைஸ் காட். உங்க அப்பாவுக்கு ஒரு சொத்து இருந்தா நீங்க எப்படி பேசுவீங்க? அல்லேலூயா. உங்க அப்பாவுக்கு இந்த ஊர்ல ஒரு 100 ஏக்கர் இருக்குது. உங்களுடைய நட, உங்க பேச்செல்லாம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஸ்டைலா இருக்கும். பிரைஸ் காட். இப்ப பாரு, வானமும் பூமியும் அவருடையது. வானாதி வானங்களையும் பூமியும் அவருடையது. அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? இப்ப கேட்கும்போது நல்லா இருக்குது பாஸ்டர். ஆனா திங்கட்கிழமை அப்படியே போங்க, வாழ்க்கைக்குள்ள போற பாருங்க பாஸ்டர். அதுக்கடுத்து பெட்ரோல் விலை கூடிடுச்சு. அவன் பேசுவான் உலகத்துக்காக, நம்மளும் சேர்ந்து பேசுவோம். பெட்ரோல் விலை கூடிடுச்சா? உன் கவர்மெண்ட் தனியான கவர்மெண்ட். அல்லேலூயா. உனக்கு கர்த்தர் பரலோகத்திலிருந்து வானத்துக்கு பூமியும் அவருடைய நிறைவுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம மனசுல வரல. ஒருவேளை உங்களுக்கு இப்போ பணம், கடன் பிரச்சனை இருக்கலாம், பண நெருக்கடி இருக்கலாம், பல காரியங்கள் இருக்கலாம். ஆனா உங்க மனசுல எப்படி இருக்குன்னா, எங்க அப்பா தான் இது எல்லாத்தையும் உண்டாக்கினார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் சொல்றான், வானத்தை பூமி உடையவராகிய கர்த்தரை நோக்கி என் கைகளை நின்றுக்கிறேன். அப்ப வானத்துக்கும் பூமிக்கும் ஓனர் யாரு? அப்பா. நீங்க யாரு? வானத்துக்கு பூமிக்கும் ஓனருடைய பிள்ளை தானே நீங்க. உண்மைதானா? அப்பெல்லாம் திரும்ப உட்காந்துங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்படிதானா? அல்லேலூயா. நீங்க பேங்க்ல போய் சொல்லுங்க, நான் வானத்துக்கு பூமிக்கும் மிகப்பெரிய ஓனருடைய பிள்ளை வந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்ன நீங்க மரியாதை கொடுக்க வந்துக்கிறீங்க? அப்படிதான் மரியாதை கொடுக்க மாட்டான். ஆனா ஒண்ணு, அந்த பேங்க்ல உங்களுக்கு ஒரு 2 கோடி உள்ள போட்டிருந்தீங்கன்னா, நீங்க உள்ள என்றாங்களோ மேனேஜர் வெளியே வந்து வந்திப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எது வெளிச்சம்? ஆசீர்வாதம் வெளிச்சம். பிரைஸ்லா. அந்த வெளிச்சத்தை அவங்க கேட்பான். பேங்க் மேனேஜர் கேட்கணும், நீங்க எப்படி முன்னேறுவீங்க? ஜீசஸ். அல்லேலூயா. எப்படி இதை செஞ்சீங்க? ஜீசஸ். இப்ப இந்த வெளிச்சம் வெளியே கொண்டு வரணுங்க. இதுக்கு ஒரு சக்தி இருக்குது, ஒரு பவர் இருக்குது. அது என்னவென்றால் மனசு. பிரைஸ் காட். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்போ உங்க மனசுல நீங்க இந்த வசனத்தைப்படி அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்க மனசு மாறிடுச்சுன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. சொல்லுங்க. பாருங்க, உங்க மனதின் வெற்றி உன் வாழ்க்கையின் வெற்றி. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமா? மனதின் வெற்றி என் வாழ்க்கையின் வெற்றி. மனதின் ஐஸ்வர்யம் என் வாழ்க்கையின் ஐஸ்வர்யம். இப்ப நமக்கு பற்றாக்குறை இருக்கலாங்க. இப்ப நமக்கு தேவை நிறைந்த ஒரு நபரானவ இருக்கலாம். இப்ப நம்ம சரீரத்தில் வியாதி இருக்கலாம். நம்மளுடைய சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கலாம். பரவாயில்ல.
உங்க மனதை மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கொண்டு வாருங்கள். நீங்கள் வாழ்கிற உங்கள் மனம் வாழ்வது போல நீங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து செலுத்தி இருப்பீர்கள். பிரைஸ் காட். உங்க மனதை மாற்றுறதுக்கு என்ன பாஸ்டர் வழி? அதுதான் வேத வசனம். அல்லேலூயா. பாருங்க, உலகத்துக்காரங்க இப்படி வச்ச பாருங்க, நடு ரோடா இருந்தாலும் நான் ஒரு ஹோட்டல் கட்டுவேன், இத்தனை கார் வந்து நிற்கும்னு சொல்லி எண்ணி அவன் செய்யும் போது அது அவனுக்கு சாத்தியமாக முடியுமானால் உன் நினைவு எப்படியோ அப்படி அவனும் மாறுகிறான். அல்லேலூயா. அதனால பிசாசு கொடுக்கிற வியாதி எண்ணங்களை நினைக்காதீங்க. கசப்பு, கோபம், பிரிவினை எல்லாம் தூக்கி போட்டுருங்க. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டிருக்கப்படினால இந்த உதாசீனத்தை செய்யாதீங்க. நான் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மனதை நான் மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. நல்ல கையை தட்டுங்க. பிரைஸ் காட். ஏன் வசனத்து நேரத்தில் செய்தி நேரத்தில் தான் அப்படியே உங்களுக்கு அப்படியே அசத்தும். ஏன் தெரியுமா? உங்க மனசுக்குள்ள விதை போயிடுச்சுன்னா முளைச்சிடும். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் உஷாரா இருக்க போறேன். பக்கத்துல யாரும் இல்லைங்க, உங்க மனசை பார்த்தா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. தாவீது சொல்ல, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஒரு ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நான் சுகமானேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நான் ஒரு பரிசுத்தவான். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நான் முற்றும் ஜெயம் பெற்றவன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நான் ஒரு ஐஸ்வர்யவானாக கர்த்தர் மாற்றிருக்கிறார். நீங்க மாறல, அவர் மாற்றிருக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப இதுக்கு என்ன காரணம்? இப்போது உங்களுடைய எண்ணங்களை நான் மாற்ற கர்த்தருடைய ஆவியானவர் பேச போறார். எப்போதுமே தேவனுடைய விருப்பம் எப்படின்னா, அவருடைய இருதயத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதுதான் நமக்கு செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்த விசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 21ஆம் அதிகாரம். இப்போது எண்ணங்களில் மாற்றம் என் வாழ்க்கையின் மாற்றம், எண்ணங்களில் வெற்றி என் வாழ்க்கையின் வெற்றி என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல். ஒருத்தங்க யாராவது மைக்கில் கூட வாசிங்க. இல்லை, யாராவது மைக் மைக்கில் வாசிங்க தம்பி. வாசிங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கனால அவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், அனைவருக்கு. பிரைஸ் காட். வாசிங்க தம்பி. அந்த நகரம், எந்த நகரம்? வரப்போகிற புதிய எருசலேம், தேவன் இருக்கிற இடம். அந்த நகரம் சதுரமாய் இருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. 12,000 ஸ்தாதினா என்னன்னு தெரியாது இல்லையா? ஆனா இதுக்கு சில மொழிபெயர்ப்புகள் சொல்லுகிறது, அந்த நகரத்துடைய எல்லாமே சமமா இருந்துச்சான். இங்கிட்டு 1,500, இங்கிட்டு 1,500, இங்கிட்டு 1,500, இங்கிட்டு 1,500 மைல். இது மொத்தத்தில் பார்க்கும்போது 22,50,000 சதுர அடி கிடையாது, மைல். 22,50,000 சதுர மைல். கீழே வாசிக்கிறது. அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதருடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. அதன் மதில்கள் 216 அடி. இது எத்தனை அடி இருக்கும்? 5 அடி இருக்குமா? 10 அடி. 216 அடிக்கு கோட்டை சுவர். இல்லையா? அதோடைய சமம் மொத்தத்திலோட பரப்பளவு 22,50,000 பரப்பளவு உள்ள நகரத்துல கோட்டை சுவர் எத்தனை அடி? 216. உங்களுடைய எண்ணங்களில் மாற்ற ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வாசிங்க. அதன் மதில் வஞ்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. மதில் செங்கலால் கட்டப்படவில்லை. என்ன கல்லாம்? நம்ம பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. வாசிங்க. நகரம் தெரிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்துச்சுங்க. இப்ப நம்மளாம் அனுபவிக்கிறோம் பாத்தீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கலப்படம் தான். சுத்த பொண்ணு. எத்தனை கிலோமீட்டருக்கு போட்டு வச்சிருக்காரு? 22,50,000 சதுர மைலுக்கு சுத்த பொண்ணை போட்டிருக்கிற தேவன் ஏழையா பணக்காரரா? இப்போ சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுங்க, இப்படி கம்புறீங்க? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நமக்காக ஏழையானார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக நம்ம பாவத்தை அவர் மேல ஏற்றுக்கொண்டார்.
நமக்காக நம்முடைய சாபத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். நமக்காக நம்முடைய வியாதி அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சொல்ல தழும்ப நீங்கள் குணமானீர்கள். அதே வரிசையில வானமும் பூமியும் அவருடைய இதுங்க. அப்பாவுடைய எண்ணங்களை பாருங்கள். கீழ் வாசிங்க. நகரத்தின் மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதலாம் அஸ்திபாரம் 216 அடிக்கு ஒவ்வொரு கல்லை ஆண்டு வைக்கிறார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, அவன் என்னென்னமோ டிசைன் போட்டு கட்டுறான். நம்ம அப்பா மாதிரி டிசைன் போடுற யாரும் அல்லேலூயா. பரலோகத்தையே அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை அலங்கரிக்கிறவர், பிசாசு நம்மை வெறுமையாக்குறவர். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை வெளிப்பிரகாரமான அலங்கரிப்பு மட்டும் சொல்லல, உங்க மனது, உங்க சரீரம், உங்க வாழ்க்கை, உங்க கணவன் மனைவி உறவுகள், பிள்ளைகள் உறவுகள், உங்களுடைய வேலை எல்லாம் ஒரு அலங்கரிப்பு. தேவன் உருவாக்கினதுங்க. அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க, டக்குனு வாசிங்க. அலங்கரிக்கப்பட்டது. முதலாவது அஸ்திபாரம் வச்சிரக்கல். எல்லாம் ஆயத்தம் சொல்ல அறிவிப்போம். வச்சிரக்கல். இரண்டாவது இந்திரநீலம். மூன்றாவது சந்திரகாந்தம். நான்காவது மரகதம். ஐந்தாவது கோமேதகம். ஆறாவது பதுமராகம். ஏழாவது ஸ்வர்ணரத்தினம். எட்டாவது படிக பச்சை. ஒன்பதாவது புஷ்பராகம். பத்தாவது வைடூரியம். 11வது சுனீரம். 12வது சுகந்தி. இவைகளே. அல்லேலூயா. பாருங்க, 22,50,000 சதுர மைலுக்கு ரோடு என்னதான் போட்டு வச்சிருக்காரு அப்பா. ஹலோ பிரைஸ்கா பாஸ்டர், நீங்க சொல்ல எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பெரியவருங்க. சொல்ல, எங்க அப்பா பெரியவர். எங்க அப்பா எனக்காக பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில, இந்த தூசியான இந்த பூமியில, புழுதியான பூமியில 33 ஆண்டு நடந்தாருங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்மளை அந்த உன்னதத்துக்கு ஏற்ற முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே. அல்லேலூயா. பாருங்க, இப்போ அவர் இருக்கிற ஸ்தானம் எப்படிப்பட்டது? நமக்காக புழுதி இருக்கிற மனுஷனை தூக்கி பிரபுகளோடு உட்கார வைக்கிறதுக்காக அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. இங்க இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் உங்களை சேர்க்கும்படி நான் என்ன செய்யறேன்? இறங்கினேன். அல்லேலூயா. இந்த ஆண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களுடைய வறுமைகளை, உங்களுடைய பற்றாக்குறைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை நீக்கும்படி ஆண்டவர் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உங்களுடைய எண்ணங்களை மாற்றி அவரோடு நாம் இணைந்து கொள்வோமானால் பரலோகம் இப்படி இருக்குது. சீக்கிரமா 22வது அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியான சுத்தமான நதி ஓடிக்கிட்டு இருக்குது. கீழே வாசிங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவை. பாருங்க, பொன்னினால் ஆகப்பட்ட ஒரு பரலோகம், புதிய நதி, அந்த ஜீவ நதி ஓடிட்டு இருக்கிறது. இப்போ தேவன் பரலோக மாடல அப்படியே ஏதேன் கொண்டு வர்றார். ஆதியாகம புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏதேனோட பாருங்க, தேவன் மனிதனை உயர்ந்த அடைக்கலத்துல, உயர்ந்த இடத்துல வைக்கவே தேவன் விரும்புகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். இதே சாயல் இப்போ பாருங்க, மனிதனை மண்ணினால உருவாக்குறார். 2வது அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பிரைஸ் லார்ட். இங்க கவனிங்க, இது நம்ம அடிக்கடி நம்ம கேட்டு தியானிச்சு பிரசங்கம். இப்ப கவனிங்க, இப்போ உங்களுக்கு வேலை எங்கன்னா வேத வசனத்தினால உங்க மனசு மாறும். பரலோகம் எப்படி இருந்துச்சு? தங்கத்தினால 12 ரத்தின கற்களால் அலங்கரிக்கப்பட்ட இடம். அங்க என்ன நதி ஓடுது? சமாதானத்தின் நதி ஓடுது. கனி விருட்சங்கள், ஜீவ விருட்சம் இருந்தது. இப்ப அப்படியே பார்க்கிறேன். இப்ப நம்ம பிள்ளைக்கு, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு ஒரு வீடு கட்டுறோம்னா
நம்ம எப்படி அனுபவிக்கணுமோ அதை காட்டிலும் நல்லா தான் அனுபவிக்கணும்னு ஒரு தகப்பன் நினைப்போம். அல்லையா? இப்போ பரலோக மாடலை அப்படியே பூமி கொண்டு வர்றாரு. ஆதாம் ஏவாள் உருவாருக்கு முன்னாடி எல்லாத்தையும் படிச்சுட்டு ஏதேன் என்ற தோட்டத்தை உண்டாக்குறாரு. அந்த தோட்டமே எப்படிப்பட்ட தோட்டமா? மகிழ்ச்சியின் தோட்டம், நிறைவின் தோட்டம், சகல விதமான விருட்சங்களை அங்க உருவாக்குறாரு. அந்த தோட்டத்துல ஒரு நதியை உருவாக்குறாரு. அந்த நதியிலிருந்து 4 ஆறுகள் ஓடுகிறது. அந்த முதல் ஆறு எப்படிப்பட்ட ஆறு? பைசோன் நதி. அந்த நதி போகும் இடெல்லாம் பொண்ணு விளைந்தது. பொண்ணு ஏன் இங்க கொண்டு வந்தாருன்னு இப்ப கேட்டா நீங்க உங்களால புரியுமா புரியாதா? அல்லையா? தேவன் அங்க என்ன போட்டிருக்காரு? அல்லது ஏன் பிள்ளை என்ன செய்யணும்? இப்ப இந்த பொன் துகள்ல ஆமென் பிரைஸ் காட் அல்லேலூயா. அப்படி ஒரு நதி, நாம் செழிப்பு, நிறைவு, இதுலதான் மனிதன் இருக்க வேண்டும் என்று மனிதனை உண்டாக்கின தேவன் விரும்பினார். அல்லேலூயா. இப்போ அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அப்ப எப்படி இருக்கணும்? அதனாலதான் ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷம் வரும்போது பரமண்டங்களை செய்யப்படுவது போல பூமியிலையும் அல்லேலூயா பாத்தீங்கன்னா பரலோகத்துல நிறைவு, சமாதானம், சம்பூர்ணம், அதுவே தான் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி என்றால் இப்போ என்னுடைய குறைவிலிருந்து, என்னுடைய பற்றாக்குறையிலிருந்து, என் பயத்திலிருந்து, என்னுடைய தடுமாற்றத்திலிருந்து நான் எப்படி வெளியே வரணும்? ஒரே ஒரு வழி, தேவனை புரிந்து கொள்வதற்கு ஒரே காரியம் தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. அவர் மூலமா சகலமும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வீடு இல்லாம இருக்கலாம், கால் இல்லாம இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜப குறைவு இருக்கலாம், ஒரு வியாதி இருக்கலாம், கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒன்றுமே இல்லாம இருக்கும்போது வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு கையில போன கொடுத்திருக்காரு. எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இப்ப பைபிள் தூக்கி காட்டுங்க. என் வாழ்க்கையில எதெல்லாம் குறைவா இருக்குதோ அதை நிறைவாய் மாற்றுகிற ஒரு பட்டயத்தை, ஒரு வார்த்தையை என் கையில கொடுத்திருக்கிறாரு. எனக்கு பாலும் தேனும் இயேசுவின் நாமத்தில் ஓடும். கீழே வச்சு கையை தட்டுங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பிறகு இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்? இதை நீ எடுத்து உன் மனசை மாத்து. வெளியே போய் நீங்க கேட்டீங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப விலைவாசி கூடிச்சு சார், உண்மையா சார் வீடு கட்ட போறீங்க? ஆமாங்க. இனிமேலாம் வீடு கட்டுறது கஷ்டம். கொத்தனார் எவ்வளவு ரேட் வாங்குறாங்க தெரியுமா? ஏமாத்துறாங்க. அப்படிதான் பேசுவோம். துன்மார்களுடைய ஆலோசனையில் பாவிக வழியில் நீங்க உங்களை தூக்கி விடுற மாதிரி எவனும் பேச மாட்டான். ஒரே ஒருவர் உங்க கூடயே இருந்துட்டு சொல்றாரு, நான் உன்னை தூக்கி விடுவேன், உன்னை நான் தூக்கி விடுவேன், உன்னை வாழாக்காம உன்னை தலையாக்குவேன், நீ கீழாக்குவேன், மேலாவாய், உன் பாதை நெய்யாய் பொழியும். இப்ப எதற்கு உங்க மனசை செவி கொடுக்க போகின்றீர்கள்? இப்ப அந்த பிசாசு பார்த்தா இவங்க நிறைவுல இருக்கிறாங்க, சம்பூர்ணத்தில் இருக்கிறாங்க. கீழே தள்ளப்பட்ட சர்ப்பம் ஏதனில உள்ள நுழைஞ்சான். ஆதாம் வேத வசனம் சொல்லுது, ஆதாம் ஏவாளுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டது. எதான் வஞ்சித்தானா? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஏவாளுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டது. ஏவாளுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டது போல உங்க மனமும் கெடுக்கப்படுமா என்று நான் என்ன செய்திருக்கிறேன்? பயந்து இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். கவனிங்களா? அப்புறம் எழுதுக்கலாம், எழுதவங்க அப்புறம் வாசிக்கலாம். கவனிங்க. இப்ப எங்க பிசாசு டச் பண்றான் என்பது நம்ம கவனிச்சிட்டோம்னா நம்ம உஷாராயிடும். அல்லேலூயா. இப்போ அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பரிபூர்ணத்தில் இருக்கிறாங்க. பரலோகத்தின் சாயல்ல ஏதேன் தோட்டம் இருக்கிறது, தேவனோடு ஐக்கியம் இருக்கிறது. அவனுடைய தேவைகள் அனைத்தும் தேவன் சந்தித்து விட்டார், அனைத்தும் நிறைவு. இப்போ 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கிறது, சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அவன் எப்படிதான் ஜெயிக்க முடியும்? தந்திரமா. அந்த வாழ்க்கை எப்படி தந்திரமா? அவன் அப்படி ஒண்ணுனா கேட்கிறான் பாருங்க. இவங்க ஏற்கனவே தேவனுடைய சாயல்படியாதான் இருக்கிறாங்க. இவங்க தேவனுடைய சாயல்படி மாற அவசியம் இல்லை. ஏற்கனவே தேவனுடைய சாயலாதான் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய மனதை வஞ்சிக்கிறாங்க. எடுத்துட்டீங்களா? பிரைஸ் காட். பிரைஸ் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். ஒரு நிமிஷம். ஓ ஜீசஸ். 4வது அதிகாரம். ஓ ஜீசஸ்.
இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவனுடைய மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. இங்கே வந்து ஏவாள் கிட்ட எதை பேசுறான்னு தெரியுங்களா? மனசுல வந்து பொய்ய விதைக்கிறான். இன்னைக்கு உங்க மனசுல எப்படி பொய் விதைக்கிறான் தெரியுமா? நீங்க வியாதி உள்ளவங்கன்னா நீங்க ஈஸியா நம்பிடுவீங்க. நீங்க பாவின்னு சொன்னா நம்பிடுவீங்க. நீங்க தோற்று போன ஆளுனா நம்பிடுவீங்க. நீங்க இன்னும் கடன் வாங்கிட்டு தான் இருப்பீங்கன்னா நம்பிடுவீங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நான் உன்னை கிறிஸ்துவின் மூலமா என்னுடைய உன் வறுமையை நான் ஏற்றுக்கொண்டனால நான் உன்னை செல்வந்தனாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. என் காயங்களால் நீ சுகமான, நீ என் சாயல் படியாகவே நீ என்ன செய்யற இருக்கிற. இதை நம்மளால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய மனதை தேவனுடைய வார்த்தையின்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உயிர்ப்பிக்க வேண்டும். மனதில் வந்து பொய்யை எப்படி வைப்பானா, உன்னால முடியாது, நீ நல்லா இருக்க முடியாது, உனக்கு இந்த வியாதி நீங்காது, நீ உன் வாழ்க்கை எப்படிதான் இருக்கும், உன் எண்ணத்தை நீ என்ன செய்ய முடியாது, சரிப்படுத்த முடியாது என்று பொய்யனும் பொய்க்கு பிதாமமா இருக்கிறவன் அவன் பொய்யை சொல்லுவான். இப்போ நம்ம எப்படி எண்ணத்தை மாற்றணும்? இப்போ நன்றாக இருந்தது. இப்போ எண்ணத்தை மாற்ற நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போனோம்? பரலோகத்துல நிறைவு. அல்லேலூயா. ஏதேன் தோட்டம் எப்படிப்பட்டு இருக்குது? நிறைவு. அல்லேலூயா. இப்போ ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும் போது அவன் ஏழையா பணக்காரனா? பூமியும் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அவன் தேவைக்காக ஏங்கக்கூடிய நபராக அவன் என்ன செய்யல, ஏதனில் இருக்கல, பொன் தொகல் அப்படி நடந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஆண்ட கொடுத்த வேலை என்பது ஒரு ஆற்றல். பணம் சம்பாதிப்பதற்காக வேலை பார்க்கலங்க, அவனுக்கு தேவன் கொடுத்துக்கிற ஆற்றல் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அவனுக்குள் எல்லாமே நிறைவு. ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஒரு நிறைவு இருக்குப்பா, நான் உங்களை என்ன செய்யறேன், ஆசீர்வதிச்சு நீங்க பழகி பெருகி இந்த பூமியை என்ன செஞ்சுக்கோங்க, ஆண்டு கொடுங்க. இன்னைக்கு இந்த நிறைவுங்க. இப்போ முதல் மனிதனை தேவன் பற்றாக்குள்ள மனிதனாக, பற்றாக்குறை உள்ள மனிதனாக உருவாக்க இல்லை. அப்ப தேவனுடைய விருப்பம் என்ன? அல்லேலூயா. நிறைவோடு வாழ்வது தேவனுடைய விருப்பம். இது புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, நோவா காலத்துக்கு வருவோம். நோவா பார்த்தீங்கன்னா, நோவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஒரு பேழையை நான் உண்டு பண்ணுப்பான்னு சொல்லி 3 வசனங்கள் மூலமா சொல்றாரு. அப்போ அது முன் அடையாளமோ, அதுக்கு முன்னாடி கப்பலோ பேழையோ வந்து யாருமே நோவா என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கொண்டு அவன் பேழையை உருவாக்குறான். அந்த பேழையை உருவாக்குறதுக்கு எத்தனையோ பேருக்கு ஆட்களுக்கு சம்பளம் அடைஞ்சிருப்பான், கொடுத்துருப்பான். அப்போ நோவா ஏழையா பணக்காரரா? ஆண்டவர் சொன்னதை அப்படி செஞ்சு முடிச்சுட்டான். முதல் இன்ஜினியர் யார் தான்? நோவா தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பாருங்க, நம்மளால ஒரு நல்ல வீடு உருவாக்க முடியுதா? நல்ல வசதியான வீட்டை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீ கட்டாத வீட்டில் நீ என்ன செய்வ, குடியிருப்பாய். அல்லேலூயா. சகல வசதிகள் இருந்த வீடு. எப்படி மனதை மாற்றுங்கள். அல்லேலூயா. நோவாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது வசனம், இப்படி இப்படி அகலாம், நீங்களும் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உருவாக்கிட்டான். அப்போ என்றால், அப்போ நோவா ஏழை அல்ல. தேவன் அவன் கையில கொடுத்த பொறுப்பு கொடுக்க முன்னாடியே ஒன்று நடந்தது. அவனுக்கு வேண்டிய அனைத்தையுமே ஏற்கனவே நோவாக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். இப்ப இந்த நாளில் நம்ம யாரை பார்க்க போறோம்னா, ஆபிரகாமை பார்க்க போறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம். உங்களுடைய மனதை நீங்கள் வேத வசனத்தின்படியாக மாற்றிக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் மிகப்பெரிய ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். இப்ப அந்த மனதை மாற்றுகிற சில வசனங்களை சொல்றேன். யோபுல சொல்லப்படுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவராம். எப்படிப்பட்டவர் அவரு? ஆராய்ந்து முடியாத சின்ன காரியமா? புரியுதுங்களா? உங்க மனதை எப்படி மாற்றணும்? பெரிய திட்டங்கள், பெரிய திட்டங்களை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மையை குறித்து யார் தான் பேசுவார்னா, ஆண்டவர் தான் பேசுவார். பிசாசு என்ன பேசுவான் தெரியுமா? நீ இதுவே இல்லாம போயிடும் பிசாசு பேசுவான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரா. இல்லையா? இப்ப நம்ம என்னைக்கே யோசிச்சிருக்கோமா? எண்ணி முடியாது. பாஸ்டர், போன வாரம் பாருங்க, திங்கட்கிழமை எனக்கு ஒரு அற்புதம் நடந்துச்சு, செவ்வாய்க்கிழமை நடந்துச்சு, ஐயோ நடந்துகிட்டே இருக்குது.
வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டு உங்களுடைய எண்ணங்கள் மாறுமானால் உங்க வாழ்க்கையில, வேலையில, உங்க குடும்பத்துல அற்புதங்கள் செய்ய ஆண்டவர் ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. உங்களுடைய எண்ணத்தை நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவீர்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ உனக்கு எட்டாவதும் அறியாதமான பெரிய காரியங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அவரை நோக்கி, அப்ப அவருடைய வார்த்தைக்கு நோக்கி, அவருடைய வார்த்தைக்கிட்ட நம்ம வரணும். அல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப எண்ணத்தை மாற்று. பக்கத்தை பார்த்து உங்க எண்ணங்களை வசனத்தை கொண்டு பெருசா சிந்திங்க. அல்லேலூயா. சின்னதா சிந்திக்காதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆபிரகாமை பார்க்கிறார். வேத வசனம் சொல்லுது, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவன் என்ன செஞ்சானா, தேவனுடைய திட்டம் ஏன் ஆஸ்வதிக்கணும்? தேவனுடைய திட்டமே ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். சின்ன ஜாதியாக்குவேன்னு சொல்ல, பெரிய ஜாதினா நம்ம ஊர்ல இருக்க ஜாதி கிடையாது, நேஷனல். அல்லேலூயா. நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன். ஒரு மனிதனுங்க, நான் ஒரு பெரிய தேசமாக்குவேன். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. அப்படின்னு அடுத்த சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்கலாம் என்ன செஞ்சிருவேன்? ஆசீர்வதிச்சிருவேன். அதனால இந்த ஆண்டு நீங்க ஒன்றை புரிஞ்சுக்கணும். ஒரு காரியம், உங்க மனசு எப்படிப்பட்ட மனசு? செழிப்பான நிலம். நீங்க செய்ய வேண்டிய ஒன்று, உங்களை யாராவது கோபப்படுத்திருக்கலாம், உங்களை திட்டிருக்கலாம், உங்களை உதாசீனப்படுத்திருக்கலாம், உங்களை அற்பமா நினைச்சிருக்கலாம். அவங்க எல்லாத்தையும் இணைஞ்சுங்க. சத்துருக்களை சரி, உங்களை சபிக்கிறவங்களை இணைஞ்சது ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த ஆசீர்வாதத்தின் விதையுடைய பிரதிபல் நமக்கு வந்துடும். அல்லேலூயா. ஆனா எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சுட்டே இருங்க. முதல்ல உங்களை ஆசீர்வதிங்க. உங்களை ஏன் ஆஸ்வதிக்க நான் சொல்ல தெரியுமா? இன்னைக்கு அநேக பேருக்குள்ள பிசாசு கொடுக்க போயிருந்தமா, நீ சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் சரீரம் சரியில்லை, நீ வந்து அழகா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உன் குடும்பம் சரியில்லை, உன் வேலை சரியில்லை. நீங்க என்ன சொல்ல? இல்லை, நான் போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டவன், வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டவன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. உங்களை நீங்க ஆஸ்வதிக்கணும். அடுத்தது உங்க குடும்பத்தை நீங்க ஆஸ்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? ஆஸ்வதிக்கணும். நீங்க செய்கிற எந்த வேலையாகும், அந்த வேலையில சில கஷ்டம் இருக்கலாம், சில பாடு இருக்கலாம், சில உபத்திரம் இருக்கலாம், ஆனால் நீங்க வேலையை ஆஸ்வதிச்சுட்டே இருங்க. அல்லேலூயா. ஆஸ்வதிக்கும் போது என்ன நடக்குன்னா, உங்களுக்கு நன்மையும் பெருக்கமும் உண்டாகும். இப்ப ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஏன் சொல்றேன்னா, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் பாருன்னு சொல்றேன். இப்ப அப்படியே ஆபிரகாம் வரணும். ஆபிரகாம் முடியும் அந்த தோட்டத்தை பார்க்க போறோம். பாருங்க, இவன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எண்ணமும் நம்முடைய பேச்சு சரியில்லாத போலவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்படிதான் இருந்துச்சு. இப்ப பாருங்க, நம்ம நல்ல செய்தி கேட்கிறோம், நல்லா இருக்கிறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கை ஊடாக போகும்போது நம்முடைய பேச்சு என்ன செஞ்சிருது? மாறிடுது. நம்முடைய எண்ணம் என்ன செஞ்சிருது? மாறி விடுகிறது. இப்ப பாருங்க, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இப்படிதான் நடந்துச்சு. ஆனாலும் அவன் மேல இருக்கிற அந்த தேவனுடைய தயவும் கிருபையும் அவன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருக்கிறதை பார்க்கலாம். பாருங்கள், 10வது வசனம், 12வது அதிகாரத்துல 10வது வசனம். அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்துக்கு தங்கும்படி அவனிடத்துக்கு போனான். வாசிங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். பாருங்க, இங்கே ஆபிரகாமுடைய எண்ணமும் சரியில்லை. ஆண்டவர் தான் அழைச்சிருக்காரு, ஆண்டவர் பாதுகாப்பாரு, ஆனா அவனுக்கு பயம். அல்லேலூயா. எண்ணமும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. நல்லா விசுவாசமா பேசினாரா? இல்ல. எண்ணமும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை. ஆனா கர்த்தர் அவனை ஆபிரகாமுடைய எண்ணத்தையும் மாத்தினாரு, பேச்சையும் மாற்றினார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ல, இப்போ நீங்க செய்ய ஒரு காரியம், அந்த எண்ணங்கள் பேச்சு சரியில்லாமல் இருந்தா கூட நீ கர்த்தருடைய வார்த்தையே நோக்கி பார்த்துட்டு. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய அந்த திட்டம், அந்த தேவனுடைய அழைப்புக்கு நேராகவே ஆபிரகாம் நினைச்சிட்டு இருந்தான், போயிட்டு இருந்தான். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எண்ணமும் பேச்சும் சரியாக மாற்றி விட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலை மாத்துங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்துல போயிருந்த போது கூட அவனுக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் தான். பாருங்க, 16வது வசனம் வாசிங்க.
அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. அல்லேலூயா. பாருங்க, இவன் தவறான ஒரு முடிவு தான், பிரச்சனையில் அகப்பட்டது உண்மைதான். ஆனால் தேவன் கிருபை உள்ளவர். அல்லேலூயா. தேவன் தயவு உள்ளவர். இவனையும் பாதுகாத்தாரு, மனைவியையும் ஆண்டவர் பாதுகாத்தாரு. அப்படி இந்த பஞ்ச காலத்துல கூட இவனுடைய எண்ணங்களும் பேச்சும் சரியில்லாத நேரத்திலையும் கூட அவன் மேல இருக்கிற அந்த ஆசீர்வாதம் துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு சேர்த்து வைக்கப்படுவது போல இவனுக்கு இணைஞ்சிருக்க அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு. அல்லேலூயா. கீழே பாத்தீங்கன்னா அடுத்து 13வது அதிகாரத்துல பாருங்கள். 13வது அதிகாரத்துல 2வது வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய சீமானா உண்டான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது, நாம் ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம், நாம் ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிறோம். மரத்து தூக்கப்பட எவனும் சபிக்கப்படும் எழுதிக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்துக்கு சாபத்துக்கு நம்ம நீங்களாகி மீட்டு கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து வைக்கிறாராம். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம எந்த யாருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வைக்கிறாருன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். இப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நல்லா பாருங்க. மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளுடைய என்னவா இருந்தானா மிகவும் செல்வந்தனா இருந்தான். அல்லேலூயா. நடைமுறை சொல்ல பேசினா மிகவும் பெரிய, இன்னும் நடைமுறை சொல்லு பணக்காரனா இருந்தான். பாருங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுடைய மிகவும் பெரிய பணக்காரனா இருந்தான். நீங்கள் நானும் ஆபிரகாமுடைய சந்ததி, விசுவாச மார்க்கத்தால் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். இப்ப எண்ணங்களை மாற்றுங்கள். மிருக ஜீவன் நீங்க என்னது வாங்கின வசதிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, திரும்ப அந்த அதிகாரத்துல இப்ப நம்ம ஆபிரகாம் பாருங்க, நான் எனக்குலாம் பாருங்க கொஞ்சம் விசுவாசியா இருக்கும்போது எனக்கு ஆபிரகாமை நாங்கள் எப்படி பார்த்தோம் தெரியுமா? ஏதோ ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு நபர் போல, மிகுந்த ஒரு ஏழையான நபர் போல. அல்லேலூயா. அப்படிதான் எங்களுக்கு காட்டினாங்க. அல்லேலூயா. பாருங்க, யார் வேத வசனம் தாங்க சத்தியம், மத பிரசங்கம் அல்ல. ஆபிரகாம் இப்ப சீமானா ஏழையா? அல்லேலூயா. இப்ப நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியா? ஆமா. ஆபிரகாமோட ஆசீர்வதிக்கப்படுறோமா? ஆமா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்காகவே வேத வசனம் சொல்லுது, மரத்தை தூக்கப்பட எவனும் சபிக்கப்படும் எழுதிக்கப்படி கிறிஸ்து நம்மை சாபத்தை நீங்களாக்கி மீட்டு கொண்டு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போய் எதிர்ந்தானா. அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கு சொந்தம்? அல்லேலூயா. வெள்ளி பொண்ணு உங்க வீட்டுல இருக்குதா? அதுதானா பாஸ்டர்? இருக்குதா இல்லையா மட்டும் சொல்லுங்க. எத்தனை வீட்டுல இருக்குது? இருக்குது. அல்லேலூயா. அங்கதான் ஆவியில் இருக்குது. அல்லேலூயா. அதான் டேங்க். அல்லேலூயா. இப்ப மனசுல என்ன செய்யணும்? அல்லேலூயா. மனசுல என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வருவீர்கள்? தங்கமயில போய் கேட்டா கொடுப்பாங்களா? யார் கொடுப்பா நமக்கு வெளியே கொண்டும்? வசனம் வார்த்தையை பார்த்தா நான் சீமானாய் மாறுவேன், வார்த்தையை பார்த்தா நான் செல்வந்தாய் மாறுவேன், வார்த்தையை பார்த்தா நான் பரிசுத்தவனாய் மாறுவேன், வார்த்தையை பார்த்தா நான் ஜெயம் பெற்றவனாய் மாறுவேன். அல்லேலூயா. அப்ப நீங்கள் நானும் எதை பார்க்க வேண்டும்? வசனம். வார்த்தையை கொண்டு நம்ம மனசை என்ன செய்யணும்? மாத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப டேப்ல நீங்க மனசுக்குள்ள வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் இப்ப தண்ணி டேங்க்ல தண்ணி இருக்குதுங்க, மோட்டர் போட்டுட்டீங்க, பைப்ல சூப்பரா இருக்குது, வாளியை கொண்டு போவீங்க, டேப்பை திறந்தோட தண்ணி வருமா வராதா? அதே போல உங்க மனசுல தேவனை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில செல்வம் உண்டாகும், சுகம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், தைரியம் உண்டாகும். ஓ பிரைஸ் காட். வேலை வாய்ப்புகள் உண்டாகுங்க. உங்க எண்ணங்களை மாற்றுங்க. நான் நிறைய இடத்துக்கு வேலைகள் போட்டு கொடுப்பேன். 50 பேர் என் கம்பெனியில் என்ன செய்வாங்க? வேலை செய்வாங்க. அப்படி சிந்திக்கணும். காட்டுக்குள்ள ஓட்டல் கட்டிட்டு அவன் தைரியமா சிந்திக்கிறான். கண்டிப்பா யாரெல்லாம் வர முடியும்? நடந்து போய் அங்க சாப்பிடுவாங்களா? காரில் வருவாங்க. அவங்க என் ஹோட்டல்ல வருவாங்க. நான் அப்படி கட்டுவேன் ஹோட்டல்ல. என்னை கட்டி அவன் விசுவாசமா இருக்க மனதின் ஆற்றல். நீங்க தேவோட பிள்ளைகளாகி நான் இந்த தேவ வார்த்தை அதெல்லாம் உன் நினைவு எப்படி அப்படியே. இப்ப பாருங்க, திருமணம் இன்னொரு ஆற்றில் பார்க்க போறோம். 6வது 5வது வசனம் 13:5. ஆபிரகாமோட வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும்
கூடாரங்களும் இருந்தன. பாருங்க, இவன் அண்ணன் மகன் லோத்து. இவன் ஆபிரகாம் தான் ஆஸ்வதிக்கப்பட்டவன். ஆபிரகாம் கூட அப்படி உரைச்சிக்கிட்டே வந்தனால இவனும் செல்வந்தனாம் ஆயிட்டான். அல்லேலூயா. நீங்க பேர் கூட செஞ்சுருங்க, இயேசுவோடு வசனத்தோடு அல்லேலூயா இருக்க கர்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாக வைத்திருக்கிறார், கீழாகாமல் மேலாகாமல். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தை பாதிக்கும். அல்லேலூயா. சாபம் பாதிக்கும். 4ஆம் முறை 5ஆம் முறை தலைமுறை சாபங்களை பாதிக்கும் சொல்றாங்க. அந்த சாபத்துக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில முடிவு பண்ணிட்டாரு. இப்ப நீங்க என்ன சொல்ல தெரியுமா? ஆசீர்வாதம் என் குடும்பத்தை பாதிக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்னையும் என் குடும்பத்தையும் என் உறவினர்களையும் பாதிக்கும். ஆசீர்வாதம் என்ற வாசனை என் மூலமா வீசும். எப்படி வீசும்? அல்லேலூயா. நீங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்க எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்? மத்தவங்க எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? நீங்க போய் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் காலையில அண்ணா, அத்தை, இல்லைன்னா மாமா, இல்லைன்னா அண்ணன், ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு சொல்றீங்க. நாளைக்கு காலைல வாப்பா, ஐயோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். அவனே பாப்பா, இவங்க சாமியும் உனக்கு என்ன செய்யல. ஆவிக்குரிய ரீதியில நம்ம நெஞ்சிட்டோம், விசுவாசம் ஆயிட்டோம். ஆனா பொருளாதாரத்தில் கோட்டை விட்டோம். இல்லையா? அதே நேரத்துல அவன் உங்க வீட்டு வாசல் நின்று, அண்ணே எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா இந்தாப்பா உட்காந்து வாங்கிக்கணும் அவனுக்கு கொடுத்து விட்டு அவன் வெளியே சொல்லுவான், உண்மையாவே அவங்க கும்பிடுற சாமி பணக்கார ஜீசஸ். அப்ப வெளிச்சம் என்பது என்ன? ஈசாக்கை பார்த்து அந்த பெலிஸ்தர்கள் சொன்னாங்க, இவர் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. வெளிச்சம் என்பது உங்க மூலமா ஆசீர்வாதம் செய்யணும், வெளிப்படணுங்க. இதுக்கு நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்க மனதை வேத வசனத்தின்படி மாத்துங்க. இப்போ நம்ம கடன் நம்மளுக்கு இருக்கலாம், நம்மளோட வாழ்க்கை குறைவில்லை, பரவாயில்ல. வசனத்தை வச்சு என்ன செய்யணும்? நான் என் உறவினருக்கு ஆசீர்வாதம் மாற போறேன், நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் மாற போறேன், நான் என் உடன் பிறந்தவங்களுக்கு வீடு என்ன செய்ய போறேன்? கெட்டி தர போறேன். ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்பட்டுருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் மற்றவங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. சொல்லுங்க, வெளிச்சம் என்பது பல காரியங்கள் இருந்தாலும் அதுல ஒரு காரியம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பாருங்க, இங்கே அடுத்த வசனம் சொல்லிருப்பாங்க. ஆனா 5ஆவது வசனம், ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்கள் இருந்தது. 6ஆவது வசனம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை இப்ப கற்பனை பண்ணுங்க. அந்த ஆபிரகாம் லோத்து நம்ம ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அவங்க யாரு? அவனுடைய பிள்ளை. ரெண்டு பேரும் நம்ம அந்த ராஜபீடத்துல வலது பக்கம் போனா ஒண்ணு ஆபிரகாமுடைய இடமா இருக்குது, இடது பக்கம் போனா லோத்தோடைய இடமா இருக்குது. சரி, இங்கே இடம் வாங்கலாமா? ஒன்றும் வாங்க முடியாதுங்க. 2 கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, அவங்க தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பூமி என்ன செய்ய முடியலையா? பூமி யோசிச்சு பார்த்து பெரிய பெரிய ஹோட்டல்ல புறஜாதி கட்டலாம். முஸ்லீம் கூட பாருங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கட்டலாம், பெரிய பெரிய காலேஜ், பெரிய பெரிய மில்லு, பெரிய பெரிய காலேஜெல்லாம் சாதிக்கிறாங்க. எமோரியனுக்கும் எமோஷியனுக்கும் பாலத்தை நினைச்சிட்டு இருக்குது. கிறிஸ்தவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பெரிய ஹோட்டல் கட்டணும், பெரிய ஒரு காலேஜ் கட்டணும், பெரிய இது கட்டணும் அப்படி ஏன் என்ன வரலன்னா, மத பிரசனம். என்ன பிரசனம்? மத பிரசனம். இந்த பூமியில உனக்கு பாடு பிரச்சனை உண்டு, ஆண்டவர் வந்துடுவார், அங்க வந்தப்படுதான் நீ அங்க போனப்படுதான் எல்லாமே சரியா இல்லைங்க. பாலும் தேனும் ஓடுறது கானான் தேசம் என்பது பூமியின் நல்வாழ்வை குறித்து சொல்லப்படுகிறது. அது கானான் தேசத்துல 7 வகையான ஜாதிகள் இருந்தாங்க, அவங்க கூட யுத்தம் பண்ண வேண்டியிருந்துச்சு. பரலோகத்தில் நமக்கு என்ன கிடையாது? யுத்தம். அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு நல்வாழ்வு வாழணும்னா, நம்ம ஒரு தலைத்திறனை ஆகணும்னா நீங்க யுத்தம் பண்ணவே வேண்டாம். நீங்க உங்களுக்கு வியாதி வந்துச்சுன்னா நீங்க சுகமா அடையணும்னு நினைச்சாதான் நீங்க யுத்தம் பண்ண முடியும். இல்ல நான் அப்படியே சாகுறேன் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெஞ்சிருவீங்க. அல்லேலூயா. அது மாதிரி நான் ஒரு ஏரியாவே இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, எந்த முயற்சி எதிர்நீச்சல நீங்க என்ன செய்ய வேண்டாம், போடவே வேண்டாம். நான் வாடகை வீட்டிலே இருக்க போறேன், நான் ஒரு ஏரியாவே இருக்க போறேன், என்னத்தை சம்பாதிச்சு என்ன செய்ய, ஆண்டவரே சீக்கிரமா எனக்கு என்ன செய்யும்
என்னை கூட்டு போக நினைச்சீங்கன்னா நீங்க போராட அவசியம் இல்லை. அதனால பாருங்க, நீங்க பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா பாடு பிரச்சனை எல்லாம் உண்டு அப்படின்னா, இப்போ உனக்கு பிரச்சனை உண்டு தான். நான் என்ன சொன்னேன், அந்த பாஸ்டர் சொல்லுவார், பாடு பிரச்சனை தான் சொன்னேன், நீ உனக்கு பாடு எல்லாரும் அங்கே போயிடும். இல்லையா? நம்ம பிள்ளைங்க வயிற்று வலியோடு கஷ்டப்பட்டா நம்மளால சும்மா இருக்க முடியுமா? இல்லையா? நம்ம பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்து நம்ம கிட்ட நிறைவு இருந்து நம்மளால கொடுக்காம இருக்க முடியுமா? இந்த பூமியில நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். இப்ப நீங்க எதுக்காக இதை பார்க்க சொன்னா, யாரை பார்க்கணும்? வேத வசனத்தின்படியாக பார்க்கணும். மத பிரச்சனை. ஆபிரகாம் எப்படி இருந்திருக்காரு? ஆபிரகாம் கடன் வாங்கிட்டு வாழ்ந்தாரா? ஆபிரகாம் பற்றாக்குறையில் வாழ்ந்துட்டு இருந்தாரா? ஆபிரகாமை குறித்து அந்த அந்த பூமியில அந்த தேசத்துல அந்த அந்த ஆபிரகாம் வாழ்ந்த அந்த இடத்துல அவனை பார்த்து பிரபுன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. நம்ம ஆபிரகாம் சந்ததியா இருக்கிறப்ப நம்ம பார்த்து என்ன சொல்றாங்க? ஐயோ பாவங்க நல்லா தான் இருந்தான், ஏதோ ஒன்று இப்படி கிறிஸ்தவ கூட்டத்தில் போய் சேர்ந்து இப்படி ஆயிட்டாயா அப்படி உலகம் பேசிட்டு இருக்கு. அல்லேலூயா. அப்படி நம்ம பேச விட போவது இல்லை. நாம் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். பூமி அவனுடைய ஆஸ்திகளால தாங்கக்கூடாது இருந்துச்சான். யாருடைய பைபிள்ல போட்டிருக்குது? யாருடைய பைபிள்ல போட்டுதான்? அல்லேலூயா. இதை நமக்கு என்ன செய்யல, சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாங்க. புரியுதா? அல்லேலூயா. பூமி அப்படி என்றால் இதனால யாரு அந்த புறஜாதிகள் அங்க இருந்த மற்ற மக்களுக்கு யாரை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க? இவங்கள் ஆராதிக்கிற யெகோவா தேவன் பெரியவர். அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்படியாக உங்களை சிந்திங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும்போது அந்த 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றான் பாருங்க, இவ்வளவு பெரிய செல்வந்தனாக ஆபிரகாம் இருந்தும் அவனுக்கு அந்த செல்வத்து மேல பற்றுதல் இல்லை. இங்கதான் நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. பணத்து மேல அவனுக்கு பற்றுதல் இல்லை. காரணம் அவனுக்கு தெரியும், கொடுக்கிறவர் மேல அவருக்கு விசுவாசம். அல்லேலூயா. பணத்தின் மீது இல்லை. இங்க பாருங்க, உடனே என்ன சொல்றாங்க? 7வது வசனம் வாசிங்க. பூமி அவர்களை தாங்க கூட இருந்ததா? 6வது வசனம் வாசிக்கிறேன். அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்த படியா. இப்ப இதை வச்சு உங்க மனசுல மாத்தணும். மிகுதியா ஆஸ்தி எப்படி இருந்துச்சு? அல்லேலூயா. எத்தனை வீட்டுல உங்களுடைய தேவையெல்லாம் போக உங்களுடைய பேங்க்ல மிகுதியா பணம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் பணம் இருக்குதா அப்படின்னு சொல்றவங்க கையை வைத்துங்க. இந்த விசுவாசமும் கையை வைத்துட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இங்க ஆபிரகாமை குறித்து போட்டிருக்குது, அவருடைய ஆஸ்தி மிகுதியா இருந்த படியா. என்னத்தை இந்த வசனத்தை நம்ம மனசுல வைக்கணும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி உங்க நிலை எப்படிப்பட்டது? உங்க வாழ்க்கையில பற்றாக்குறை இருக்கலாம், குறைவு இருக்கலாம், இது உலகம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? அவனுடைய ஆஸ்தி இப்படியாக கர்த்தரை மாற்றுவார். அல்லேலூயா. இதுதாங்க வெளிச்சம். பிரைஸ் லார்ட். இதுதான் மனதுல இந்த வெளிச்சம் வரணும். எப்போ வரும் தெரியுமா? நம்ம கையில 1000 ரூபாய் இருக்கும் போதே இந்த வெளிச்சம் வந்துடணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னை மிகுதியாக மாற்றுவார். அல்லேலூயா. என்னுடைய ஆஸ்தி மற்றவர்கள் கேள்விப்படுவார்கள். அல்லேலூயா. இப்படியாக கர்த்தரை நினைச்சுவாரு, உயர்த்துவார். இதன் மூலமா நீ சொல்ற வார்த்தை. அல்ல வானம் பூமி ஒளிந்து போனாலும் இவனுடைய நம்பிக்கை எல்லாம் பணத்தின் மீது இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேலே இல்ல, வார்த்தையின் மீது ஆபிரகாம் இருந்துச்சு. அல்லேலூயா. அதனாலதான் லோத்து சொல்றான், லோத்துடைய வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலைக்காரங்களுக்கும் என்ன வந்துருச்சு? வாக்குவாதம். இந்த பக்கம் என்னடா பண்ணலாம். அது இன்னைக்கு நம்ம ஒரு ராஜபாளையத்துல ஒரு சுராய்ஸ்ல கூட நல்ல இடங்கள் இருக்குது. பெரிய மீட்டிங் நடத்துனா கிரவுண்டு இருக்குது ராஜபாளையத்துல. நம்ம விசுவாசிக்கணும். நானே பல ஏக்கர் இங்க வாங்கி போட போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க தேவ பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டும். பிரைஸ் லார்ட். தேவ பிள்ளைகள் யாரு சொல்லுங்க? அல்லேலூயா. நான் இந்த பூமியில உயர்த்தப்படும்படியாக கர்த்தர் என் மேல திட்டம் வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்படி எண்ணங்கள். ஆனாலும் இவளுடைய எண்ணம் ஆசீர்வாதத்தின் மீது ஆபிரகாமுக்கு இல்ல. அழைத்த தேவன் மேலேயே அவனுக்கு எண்ணம் இருந்துச்சு. யாருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு? லோத்துக்கு தான் அப்படி இருந்துச்சு. லோத்து இந்த சமபூமியை பார்த்து, அந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து அவன் செஞ்சுட்டான், ஆபிரகாமை விட்டு பிரிந்து போயிட்டான். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் சொல்றான், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க, எவ்வளவு நான் எடுத்துக்கோ, ஏன்னா எனக்கு தெரியும் கொடுக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். அதனால அவனுக்கு பதட்டமே இல்லை.
செலக்ஷன் பண்ணிக்க. நீ இடது பக்கம் உனக்கு என்ன உனக்கு பசுமையான நல்லா அங்கேயே போ போ எங்கெல்லாம் போ அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டுட்டு அப்படி இருக்கும்போது அடுத்த அதிகாரத்தை சொல்லி பாருங்க. 13ஆவது வசனம் 14ஆவது வசனம் வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று நீங்க புரிந்து கொள்ளணும், எப்போதுமே ஆசீர்வதிக்கிற ஒரு தன்மை இருக்கணும். அதே போல இரண்டாவது கொடுக்கிற தன்மை இருக்கணும். விட்டு கொடுக்கிற தன்மை, அதை கொடுக்குறது. இவன் தான் ஓனர், ஆபிரகாம் தான் ஓனர். இவன் என்ன சொல்றோமோ அதான் லோத்து என்ன செஞ்சுக்கணும், கேட்குது. உனக்கு இவ்வளவு இடம் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கலாம, நீ எவ்வளவு நாள் எடுத்துக்கோ, தாராளம் ஏராளம். பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு திறவுகோல்னா கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரணும். விசினித்தனம் பண்ணியும் மறுமனையாக உண்டு வாரி இறைத்தும், இதெல்லாம் புரிஞ்சுங்க இந்த மனப்பான்மை. ஏன்னா இவனுக்கு தெரியும் நான் எவ்வளவு கொடுத்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீ எதனாலும் எடுத்துட்டு போ, ஆனா இங்க நான் கர்த்தரை நோக்கி நினைஞ்சிட்டு இருக்கிறேன், பார்த்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நன்றாய் புரிந்து இந்த வருடத்தில் நீங்க ஒரு எடுக்க வேண்டியனா பிசினித்தனம் தன்மையை எடுத்து தூக்கி போடுங்க. எப்போதும் தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. அதே போல நான் எவ்வளவு கொடுத்தாலும் என் களஞ்சி நிரம்பும். பிரைஸ் காட். அல்லேலூயா. இப்போ உடனே ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றார் பாருங்க. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும். எப்ப அவன் செழிப்பான இடத்தை பார்த்து நோக்கி போனா, நீ பார்க்கறதெல்லாம் செழிப்பாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி பிரைஸ் காட். அவன் ஒரு செழிப்பான இடம் ஒரு இடம் தான், அந்த சமபூமி. அது அழிய போகுது, அது தெரியாம அந்த இடத்த சரிசமான. இப்ப அப்பா ஆபிரகாம் பார்க்கிறான், ஆபிரகாம் பார்க்க ஃபுல்லா வனாந்தரமா தெரியுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பார்க்கிற பூமியெல்லாம் நான் உனக்கு சொந்தமாய் மாற்றுவேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரத்துல நான் செழிப்பாக மாற்றுவேன். நீ உன் கண்களை ஏறெடுத்து. எதுக்காக? இப்ப மனதை மாற்றுறதுக்கு கண்ணை மாற்றுறாரு. அவன் வாழ்க்கையில 2 பிரச்சனை, மனதிலையும் குழப்பம். ஆபிரகாமுக்கு வாய் வார்த்தையிலையும் குழப்பம். இப்ப கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம், கர்த்தர் எனக்கு மிகப்பெரிய காரியம் செய்வாரு அப்படின்னு நீங்க பார்க்க நினைக்கிறீங்க. பார்த்தீங்களா, அதான் ஏறெடுக்கிறது. அல்லேலூயா. நான் ஒரு 50 பேருக்கு வேலை போட்டு கொடுப்பேன். பிரைஸ்லாம். கர்த்தர் எனக்கு சகல வஸ்துக்கள் நிரம்பி வீடுகளை கொடுப்பாரு. அல்லேலூயா. நான் மாறி இறைப்பேன். இவங்கிட்ட பிசினித்தனம் வந்துச்சுன்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட எப்படி கேடப்பட்டு பார்த்தே, நான் என்ன சொல்றேனோ அந்த இடம் தான் உனக்கு, நீ என்னால ஆஸ்வதிக்கப்பட்ட அப்படின்னு சண்டைக்கு என்ன செய்யல, போகல. அவனுக்கு தெரியும் என்னை ஆசிரியக்கிறவர் என் கூடயே தான் வந்துகிட்டு இருக்கிறாரு, நீ போ. அவர் பதவி. இப்ப பாருங்க, உடனே எங்களுக்கு திரும்ப எங்களுக்கு கர்த்தர் நின்று கொண்டு இருக்காரு. ஆபிரகாமுக்கு பார்த்தேன். அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்த, உன் கண்களை எடுப்பா, நீ கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் நோக்கி வா. உங்க வாழ்க்கையில நன்மையை எதிர்பாருங்கள், உங்க வாழ்க்கையை உயர்வை பாருங்க. அடுத்த வருஷம் வாசிக்க, இது மிக முக்கியமான வசனம். இதை சொல்லி நான் முடிக்க போறேன். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். பாருங்க, இந்த உலகத்திலே எண்ண முடியாத, இந்த பூமியில எண்ண முடியாத ஒரு காரியம் இருக்குமானா அது மணல். கொஞ்சம் நான் இதை தியானிக்கும் போது யோசித்திருக்கிறேன். நீ காலைல ஆண்டவரே, நம்ம குறித்து எல்லையற்ற எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாருங்க, நம்ம அப்படி பார்த்து செலவழிக்கிறோம். அல்லேலூயா. ஏன் அப்படி செலவழிக்கிறோம்? நம்ம எதை இடம் போடுறோம்னா நம்ம கிட்ட இருக்கிற வருமானத்தின் அடிப்படையில் தான் அடைஞ்சிட்டு இருக்கிறோம், செலவழிச்சுட்டு இருக்கிறோம். இனிமே நீங்க அவருடைய வார்த்தையின்படி செலவழிக்க போறீங்க. அல்லேலூயா. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எண்ண முடியாத மணலத்தனை போய் பார்க்க சொல்றாரு. இப்படி எண்ணு, இது என்ன முடியுமா உன்னால, இப்படி ஆஸ்வதிப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் காட். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அடுத்த 15ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வானத்துல எண்ண முடியாத ஒரு காரியம் எது? நட்சத்திரம் தான். ஆண்டவர் அப்படியே ஆபிரகாமை கூட்டு வெளியே கூட வாய் மாத்த சரியில்லை. இப்ப என்னத்தை மாத்துறாரு? 15ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா பாருங்க, அடுத்த வாரத்தை பார்க்க போகிறோம். 2வது வசனம் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அநேகருக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாம. இப்ப நம்ம கூட பாருங்க, அநேகன் ஆண்டவரே, எல்லாம் உண்மைதான்.
ஆனால் இப்போ என் பிழப்பு ஓட்டுங்க, அதுக்கு வழி என்ன ஆண்டவரே? அல்லேலூயா. இதே போல நம்ம கிட்ட இந்த பிரச்சனை யார் கையில இருந்துச்சு? ஆபிரகாம் கையில. நானே சின்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன், என் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் எப்படி வீடு கட்ட போறேன், எப்படி வாழ போறேன், என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போறேன், என்ன ஆண்டவரே அடியனுக்கு என்ன? ஆண்டவர் இப்ப மணலை போல உங்க வாழ்க்கையை மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்காரு. 15 அதிகாரம் அடியனுக்கு அந்த மனசுலயும் பிரச்சனை இருந்ததுதான், வாயிலையும் பிரச்சனை இருந்ததுதான். ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமை விடல. கர்த்தர் உங்களை என்னை விட போவது இல்லை. உங்க மனதையும் உங்க வாய் வார்த்தையும் மாற்றி நம்ம இந்த பூமியிலே ஆண்டவர் வரைய தாமதமானால் உங்களை கர்த்தர் பிரகாசமாய் ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை நீங்க ஒண்ணு உங்க மனசை மாற்ற விடுறீங்க. ஆபிரகாம் ஐஸ்வர்யமானா ஏழையா? இதன் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணணும். அல்லேலூயா. எங்க போய் ஆராய்ச்சி பண்ணுவீங்க? டீக்கல்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? வேத வசனம் தாங்க. அல்லேலூயா. இது எடுங்க. ஆபிரகாம் ஏழை கிடையாது, ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், அள்ளி கொடுக்கிறவனையா. இதை பார்க்க பார்க்க உங்க வாழ்க்கை அப்படியா மாறும். பேசலாம் நேரம் உள்ள அடுத்த வாரம் தியானிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். உங்க வாழ்க்கை உங்க எண்ணத்தின் அடிப்படையிலே உங்க வாழ்க்கையின் உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பேசுகிற வார்த்தையின் அடிப்படையிலே உங்களுடைய உயர்வு காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுது மாறும் என்றால் வேத வசனத்தின் மூலமாக தான். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவனுடைய எண்ணத்திலும் பிரச்சனை இருந்துச்சு ஆபிரகாமுக்கு, வாய் வார்த்தையிலையும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனாலும் தேவனுடைய தயவும் கிருபையும் ஆபிரகாம் மேல இருந்துச்சுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, என் மேல என் மனசுலையும் என் வாய் வார்த்தையிலையும் பிரச்சனை இருந்தாலும் தேவ கிருபை என் வாய் வார்த்தையும் மாற்றி என் எண்ணத்தையும் மாற்ற அவருடைய கிருபை போல. கரங்களை தட்டி ஓ ஜீசஸ், ஓ பிரைஸ் காட். இப்போ உங்களை எண்ணங்களை மாற்றுறதுக்கு நான் சில வசனங்களை எடுத்து காட்டினேன். முதல்ல நம்ம எதை பார்த்தோம்னா பரலோகத்தை பார்த்தோம், புதிய எருசலேமை பார்த்தோம். 22,50,000 சதுர மைல் சுத்தமான பொன், 216 அடி 12 அடுக்குகளில் ஒவ்வொரு முத்துக்களும் வைரங்களும் ரத்தினங்களால் வச்சு அவ்வளவு பெரிய தேவன். அங்கே நதி ஓடுகிறது. அதே சாயில ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குறாரு. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல சகல விதமான விருட்சங்களை உண்டாக்கினார். 2 நபருக்காக பாலும் தேனும் ஓடுது. ஜீவ விருட்சத்தை, நன்மை தீமை அறிகிற விருட்சத்தை, அதான் நம்ம தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு நம்ம கையில கொடுத்துட்டாரு. நீ நல்ல வாழ்க்கையும் இந்த பூமியில் வாழலாம், இல்லை நான் தீமையும் பாடும் பிரச்சனையும் இதே எனக்கு போதும் அப்படின்னா அதுவும் நடக்கும். அல்லேலூயா. ஆனா இப்போ நமக்கு ஆண்டுச்சுவாரு, நீ நன்மையை தீர்மானிடு, ஜீவ விருட்சத்தை தீர்மானிடு, ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோ. இந்த பூமியில உன் மூலமாய் மற்றவர்கள் ஆஸ்வதிக்கப்படணும், உன் மூலமா சபை ஆஸ்வதிக்கப்படணும், உன் மூலமா தேசம் ஆஸ்வதிக்கப்படணும், இந்த சுவிசேஷம் எங்கும் கடந்து செல்லணும். பேசலாம். அப்ப ஏதேனுடைய வாழ்க்கை. அடுத்து நோவாவை ஏழையா பணக்காரனா மிகப்பெரிய ஒரு பேலையை உண்டாக்குறாரு. கண்டிப்பா அவங்க யாரா கிடையாது. அப்போ ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றக்கூடிய அனைத்து ஆசீர்வாதத்தையும் நோவா கையில கொடுத்துருக்காரு. அது முழு குடும்பத்துக்கும் ஜலப்பிரயத்துக்கு பிற்பாடு அவங்க தான் ஆஸ்வதிக்கப்பட்ட பூமியில வாழ்றாங்க. அல்லேலூயா. சொல்ற தேவன் எனக்கு உங்களுக்கு சொல்வார் என்றால் அதை செய்து முடிக்கக்கூடிய அனைத்து ஆற்றலையும் தேவைகளையும் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. அடுத்தது ஆபிரகாமை அழைக்கிறாரு. ஏய் வாப்பா, நான் உன்னை என்ன செய்வேன்? ஆஸ்வதிப்பேன். உன் பேரை நீங்க இப்ப மத பிரசங்கமோ மற்றவங்க சொல்ற பிரசங்கம் அல்ல, இது வேத வசனம். சத்தியத்தை அறிவு சத்தியம். தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் ஒரே வழி தேவனுடைய வார்த்தை. அப்ப நம்ம இப்ப யாருடைய பிள்ளையா இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய பிள்ளையா இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம். அப்ப ஆபிரகாமை இப்படி அவங்க ஆசிரியச்சிருப்பாருன்னா என்னை ஏன் ஆஸ்வதிக்க? அப்ப அவனுடைய ஆஸ்தி எப்படி இருந்துச்சா? மிகுதியா. வெள்ளி பொண்ணுடைய சீமான செல்வம் தான். ஆனாலும் அவனுக்கு அவ்வளவு பணம் இருந்தாலும் அவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது மேல அவனுக்கு கண்ணெண்ணி செய்யல, போகல. ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுக்குற மேல அவனுக்கு கண்ணு இருந்துச்சு. அல்லேலூயா. இப்ப புரிந்து கொண்டீங்களா? சத்தியத்தை புரிந்து கொண்டு சத்தியம் உங்களை விடுதலை. அப்ப பாருங்க, இவன் கண்களை எடுக்க மாத்துறாரு.
அவனுடைய எண்ணத்துல மனசுல பயம் இருந்துச்சு. அவன் எகிப்து தேசத்துக்கு போகும்போது, ஐயோ என்னை யாரா கொன்று போட்டுருவாங்களோ, என் மனைவி யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களோ, இது ஆயிருமோ, என் குடும்பம் இப்படி ஆயிருமோ. இவன் மிகப்பெரிய தரிசனம் உள்ளவன் தான். அவன் வாழ்க்கையிலும் வாயில பிரச்சனை இருந்துச்சு, மனதுல குழப்பம் இருந்துச்சு. திரும்ப 15 அதிகாரத்துல ஆண்டவர் அடியனுக்கு என்ன சரி வேணும், நான் என்ன ஆண்டவரே கொடுப்பேன் அப்படி கெஞ்சிடான். கெஞ்சிற இடத்துல உன்னை நான் வைக்கலப்பா, கொடுக்குற இடத்துல உன்னை நான் வச்சிருக்கிறேன் என்று ஆபிரகாம் எண்ணத்தையும் மாத்தினாரு, அவனோட பேச்சையும் மாத்தினாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எண்ணத்துல குறைவு இருக்கலாங்க, இந்த வாயின் வார்த்தையில குறைவு இருக்கலாம். ஆனாலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க பார்க்க அதுக்கு விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாமை போல கர்த்தர் நம்மையும் வசனத்து மூலமா மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க குறைவுள்ளவர்கள் இருந்தாலும் தேவன் உங்கள் மேல ஆசீர்வாதத்தை பொழிய கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது நம்முடைய நீதினால அல்ல, கிருபை அல்ல. அதனாலதான் வேதம் சொல்லுது, நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். அப்ப கிருபை சொல்லுங்க, என்னுடைய உயர்வு எல்லாம் கிருபையால் தான். அல்லேலூயா. அது போல லோத்துக்கிட்ட அவன் சண்டை போடவே இல்லை, வாரி விட்டு கொடுக்குறான். போ, எடுத்துட்டு போ. கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றுவாருங்க. நம்ம களஞ்சியங்கள் நிரம்பும். கர்த்தர் நல்ல. இப்போது கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய விதைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று நாம் விதைகளை விதைக்க போகிறோம்.